உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இம்மார்ட்டல் ரூலர். அதாவது பார்த்திங்கன்னா இம்மார்ட்டல் ரூலர் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமான தகவல்கள் நான் கொடுக்க போகிறேன். அதுபோக இந்த வீடியோ மிக இம்பார்ட்டண்டான வீடியோ பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இம்மார்ட்டல் ரூலர் அப்படின்ற தலைப்பில் நிறையா பேர் வீடியோ போடுறாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா நிறையா பேர் வீடியோ போட்டாங்க. ஆனால் அப்புறம் பார்த்தோம்னா இப்போ நிறையா பேர் வீடியோ போடுறத குறைச்சிட்டாங்க. இப்போ நான் ஒருத்தவங்க வீடியோ போட்டுட்ருக்கேன், மக்கள் சேனல் தமிழாக. அப்புறம் ஃபியூச்சர் சென்ஸ் ஆஃப் காட் அவங்க அந்த சாரும் வீடியோ போடுறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இப்போ 2 சேனலில் வீடியோ போட்டுருக்கோம். இன்னொருத்தர் புதுசாக சேனல் ஆரம்பித்து வீடியோ போடுறாங்க. இன்னும் சிலர் சின்ன சின்ன வீடியோஸ் போடுவாங்க, வாரத்துக்கு ஒன்று அப்படி போடுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இப்போ நிறையா பேர் போட்டவர்களில் சில பேர் அப்புறம் அவங்க ஒர்க்கை பார்த்து போயிட்டாங்க தெரியுது. இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இம்மார்ட்டல் ரூலர்ன்றது 2025 வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் ப்ரிடிக்ஷனில் இருந்த இதெல்லாம் பார்த்து நம்ம அந்த யாஹூ மெடிடேஷன் ஐயா அவங்க பேசுனதெல்லாம் பிடிச்சி தான் யாஹூ மெடிடேஷன் ஐயா வீடியோ போட்டிருந்தாங்க. அது எல்லாமே எனக்கு மேட்சானது. அதனால தான் அதுக்காக தான் நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். ஏன்னா ஓப்பனாக சொல்லப்போனால் அதான் உண்மை, எனக்கு மேட்சானது எல்லாமே. ஸோ இப்போ அதனால தான் யாஹூ மெடிடேஷன் ஐயா சொன்னது எல்லாமே மேட்சானது எனக்கு அதனால தான் நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் மேட்சாவது வைக்கிது இப்போ நான் இந்த வீடியோவில் அதுக்காக நான் ஒன்றும் பேச வரல. இந்த வீடியோவில் முக்கியமான சில தகவல் கொடுக்க போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கூட சென்னை பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு அங்கே தான் இப்போ இம்மார்ட்டல் ரூலரை பற்றி அந்த நேர்மையான ஆட்சியாளர், அழிவில்லாத ஆட்சியாளர், அந்த டாப்பிக்கை பற்றி சென்னை பத்திரிக்கையாளர் மன்றத்தில் ஒரு ப்ரெஸ் கிளப், சென்னை ப்ரெஸ் கிளப்லையும் பத்திரிக்கையாளர் சந்திப்புலையும் முதல்ல நான் பேசுனது நான் ஒருத்தன் தான். போய் அங்கேயே பதிவு பண்ணிட்டு வந்துட்டேன். அதற்கான ஆப்ஷனையும் கடவுள் உருவாக்கி கொடுத்துருக்காரு, அதுக்கான வழிமுறைகளை உருவாக்கி கொடுத்துருக்காரு. அங்கே போய் நாங்கள் பேசிட்டு வந்தோம். அந்த மாதிரி வருவாங்க 2025 பிப்ரவரி 8 2026 ஜனவரிக்குள்ளே வந்துடுவாங்க இம்மார்ட்டல் ரூலர் அப்படின்னு நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அது வரைக்கும் பொறுத்திருக்கணும். அது வரைக்கும் நம்ம இம்மார்ட்டல் ரூலரை பற்றி பேசுகிறதுக்கு வேறு ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை. தொடர்ந்து அரசியல் பேசணும் அப்படின்னு நினச்சா கூட பேசலாம். பட் ஆனால் அரசியல் நம்ம தொடர்ந்து பேசும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஒர்க்கில் கொஞ்சம் இப்போ ஒர்க் லோட் ஆகிருக்கு. என்னுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு இன்ஜினியர் இருக்கேன், மார்க்கெட்டிங் இன்ஜினியர் இருக்கேன். இன்ஜினியர் ப்ளஸ் மார்க்கெட்டிங் ரெண்டும். மார்க்கெட்டிங் இன்ஜினியர்னா தான் ஆர்கனைஸ் பண்ணுறது நான் தான், மார்க்கெட் பண்ணுறது நான் தான், ஆர்டர் பிடிக்கிறது நான் தான், அப்புறம் அதை இன்ஸ்டாலேஷன் எரெக்ஷன் நடக்கும்போது ஆர்கனைஸ் பண்ணுறது நான் தான். ஸோ 2 ஒர்க்கும் நான் பார்த்துட்டு இருக்கனால சோலார் பவர் பிளான்ட்டில் ரொம்ப பிஸியாக ஆகிட்டதுனால இனிமேல் நான் வீடியோஸ் போடுறத நிப்பாட்ட போகிறேன், அவ்வளோதான். ஸோ அதனால் நான் சொன்னது 2025 அந்த பிப்ரவரி 8 2026 இம்மார்ட்டல் ரூலர் வருவார். அவர் யாராக இருக்கலாம், ஏன் நானாக கூட இருக்கலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இதை கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணாமல் இந்த வீடியோ வைக்கிறேன். கேள்வி கேட்குறேன், கமெண்ட்டில் கேளுங்க, அவ்வளோதான், முடிஞ்சது. இனிமேல் நான் வீடியோ அதிகமாக வீடியோ போட மாட்டேன். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் மக்களுக்காக ரிஸ்க் எடுத்து பேசியாச்சு. ஆனால் மாற்றங்கள் வந்துச்சான்னு கேட்டால் வந்திருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. அதை என்கிட்ட யாராவது தனிப்பட்ட முறையில் ஃப்ரீயாக இருக்கும்போது சண்டே ஆனால் கால் பண்ணுங்கள், ஃப்ரீயாக இருக்கும்போது. ஏன்னா டெய்லி யாராவது கால் பண்ணால் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். ஏன்னா நேற்றுலாம் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி, ஏன்னா அவர் அவர் தன்னை கல்கி அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தார். என்கிட்ட 7ஆம் தேதி கால் பண்ணி என்கிட்ட பேசி பிரச்சனை பண்ணி அப்புறம் நேற்று ஒருக்கு கால் பண்ணியிருக்காரு. ஏன்னா என் வீடியோவில் நிறையா கமெண்ட் பண்ணார். நான் அவருக்காக தான் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு புரிய வச்சு, நீங்கள் உங்கள் சேனலில் வீடியோ போட்டுக்குங்க, இது என்னோடய சேனலில் நான் வீடியோ போடுறேன். இது நான் எனக்கு தோன்ற கருத்துக்களை சொல்கிறேன், இறைவன் உணர்த்த கருத்துக்களை தான் இவ்வளோ நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தோம்னா இப்போ நான் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியானதுனால இனிமேல் வீடியோ போடுறதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மியாக இருக்குது. அப்படி போட்டாலும் வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போட முடியும். அதுவும் இம்மார்ட்டல் ரூலர் தலைப்பில் தான் போடுவேன்னா, முக்கியமான அப்டேட் வந்தால் மட்டும்தான் நான் இம்மார்ட்டல் தலைப்பில் வீடியோ போடுவேன். அப்போ வேறு என்ன வீடியோ போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீக தகவல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொடுப்பேன். அப்புறம் அரசியல் ரீதியாக ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ் நடந்தால் அதுக்கு நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுத்தமாக அதுக்காக வீடியோ போடாமல் இருக்க மாட்டேன். ஸோ இந்த இம்மார்ட்டல் தலைப்பில் வீடியோ கொஞ்சம் நாளைக்கு போடுறது நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, எனக்கு கோபம் வருது. ஸோ இப்போ எனக்கு கோபம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அது நான் சப்போஸ் நான் யார்கிட்ட 2 மணி நேரம் ஃபோன் பேசினேன்னா எனக்கு இங்கிட்டிருந்து கால் வந்துடுது, ஒரு பிஸ்னஸ் அதனால் மிஸ் ஆகுது. ஸோ இப்போ நாங்கள் போகிறது அடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்காக போகிறோம். பாஸ்போர்ட்லாம் இருக்கான்னு இன்றைக்கி தான் எங்கள் என்கிட்ட கேட்டாங்க, இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ போகிற ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட்டுக்காக கிளம்புறோம். அது எப்போ கிளம்புறோம்லாம் தெரியாது, கிளம்பிடுவோம். இந்த மந்த்லேயே கூட ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டுக்கு போகிறோம். போயிட்டு வந்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகிறதுலாம் ஃப்ளைட்டில் போகிறது இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் போயிடலாம். பக்கத்தில் இருக்க நாடுனா அது நான் எந்த நாட்டுக்கு போகிறேன் என்ன ஏதுன்றதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் சொல்ல முடியாது. அது சரி ஒரு 1 to 6 மணி நேரம் ட்ராவல் அப்படி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கூட வச்சுக்கோங்க, அந்தமான், மாலத்தீவு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க.
ஒரு சோலார் ப்ராஜெக்ட்டுக்காக போகிறோம். ஏன்னா நமக்கு அங்கெல்லாம் ஆள் இருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க, நான் எங்கே போகிறேன்றதை போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். அது கம்பெனி விஷயத்தை வந்து நம்ம பர்சனலாக சொல்ல முடியாது. அது மாதிரி போகிற விஷயங்கள் வந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் டீலிங் முடியுது. ஏன்னா நான் வந்து சும்மா ஒரு சாதாரண இன்ஜினியரு, அங்கே ப்ராஜெக்டில் வந்து பெரிய பெரிய மேனேஜரு எம்டியெல்லாம் வருவாங்க. ஆனால் ஆர்டரை பிடிச்சி கொடுத்தது நான் தான். ஸோ அதனால் வந்து இனிமேல் வந்து இந்த ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக போகிறதுனால இனிமேல் தான் பிஸியாக போகிறேன். அது பிஸியாகிறது வந்து முருகன் அருளால் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா முருகனை நான் வணங்கிக்கிட்டு இருந்தேன், திருவண்ணாமலையில் போய் வணங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து பார்த்தா பழனி போயிட்டு வந்தேன். இன்றைக்கி காலையில் போய் முருகன் கோயிலில் போய் 1 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அங்கே நான் தியானம் பண்ணி முடிச்சு கரெக்டாக கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது இந்த கால் வந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது ஃபாரினில், அதை உங்களால் பண்ண முடியுமா? ஒரு லாங் டிஸ்டன்ஸாக இருக்குதுன்னா அப்போ இல்லை ஃப்ளைட்டில் போனால் இங்கே பக்கம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அதனால் அந்த சமயங்களில் வந்து நேற்று கூட நான் ரொம்ப கோவப்பட்டு தான் வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இப்போ சில நாளாகவே டென்ஷன் ஆகும், கோவமாகவும் வீடியோ போட்டுருக்கனால என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து என்னுடைய ஃபேமிலி சைடும் சரி, என்னுடைய குழந்தைங்களே என்னை பார்த்தா பயந்துடும். இன்னும் கொஞ்சம் நாள் எப்படி பேசிகிட்டு இருந்தோம்னா என்னுடைய குழந்தைங்களே என்னை பார்த்தா பயந்துடும். இப்போ ஒரு பேங்க்லேருந்து கூட கால் பண்ணி என்ற நாளாக திட்டு வாங்கினாங்க. ஒரு கிரெடிட் கார்டு கொஞ்சம் பெண்டிங் வச்சுருந்தேன், அது ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் நம்ம வீடியோவில். முக்கால்வாசி கட்டியாச்சு, திருப்பி கொஞ்சோன்னு கட்டுறோம். ஒரு 10,000 தான் பேலன்ஸ் இருக்குது. ஆனால் திருப்பியும் அவங்க அந்த அமௌண்ட்டை கேட்டு இப்போ தான் திட்டு வாங்கினாங்க. திட்டி விட்டு நானும் வருத்தப்பட்டேன். நான் சொல்லிட்டேன், செட்டில்மெண்ட் போடுறாங்க, நான் வரேங்க, என்ஓசி எனக்கு கொடுத்தா செட்டில்மெண்ட் போடுறேன். என்ஓசின்றது நீங்கள் உங்கள் பேங்க் மேனேஜர் என்கிட்ட பேச சொல்லுங்கள், நான் பேசிவிட்டு இல்லை நானே வரேன், அங்கேயே எனக்கு என்ஓசி எடுத்து வைங்க, சைன் பண்ணிட்டு உங்கள் அமௌண்ட் செட்டில் பண்ணி அதோட முடிச்சிடும். இன்னும் ஒரு 3 மந்த் கழிச்சு 4 மந்த் கழிச்சுனா நிறைய அமௌண்ட் எனக்கு வர்ற மாதிரி இருக்குது. அதை நான் வச்சு உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருவேன். ஒரு 3 மந்த் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஏன்னா கோவம் வந்து எனக்கு வந்துடுது. பேங்க்லேருந்து கால் பண்ணி சும்மா அது இதுன்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு புரிய வச்சு ஃபோனை இது பண்ணி முடிச்சிட்டேன். அந்த பிரச்சனை ஒரு பக்கம் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இம்மாட்ரோலை பற்றி ஏன்னா இதில் ஏதாவது பேசணும், என்னப்பா அவங்க கதையாக பேசிட்டு இருக்கேன்னு சில பேர் கேட்பீங்க. ஸோ இப்போ இம்மாட்ரோல்ன்றது வேறு யாரும் கிடையாது. இம்மாட்ரோல்ன்றது யார் வேணால் வரலாங்க, வாங்க. இல்லை ஒரு வேளை ப்ரிடிக்ஷனில் போட்டது வந்து நடக்குமான்னா நம்ம அதுக்கு வந்து காலகட்டங்கள் வந்து 2026 வரைக்கும் பார்க்கலாம். அதிகபட்சம் 2026 வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்துருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் நடக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி இம்மாட்ரோல் வெளிப்பட்டாகணும். இம்மாட்ரோலை வெளிப்பட்டு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு இதை பண்ணணும். ஒரு என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிறது வந்து எலெக்ஷன் தமிழ்நாடு எலெக்ஷனை புரிவிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம நடக்கக்கூடிய அந்த இந்தியாவின் தலைமை பதவிக்கு, பிரைம் மினிஸ்டர் பதவிக்கு வரப்போகிறது தான் இம்மாட்ரோல். என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த முதலமைச்சர் பதவி வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதில் போய் உட்காந்துட்டு தான் அவர் இம்மாட்ரோலில் வருவார், அப்படியே அங்கேருந்து அப்படி ஜம்ப் ஆயிடுவார். நேரடியாக அவர் பிரதமர் பதவியில் தான் உட்காருவார் எனக்கு தெரிஞ்சு. இல்லை சீஃப் மினிஸ்டர் பதவியில் உட்கார்ந்தாலும் ரொம்ப நாளைக்குலாம் உட்கார மாட்டார், கொஞ்ச நாள் தான். அப்புறம் வந்து ஏற்கனவே குஜராத் சீஃப் மினிஸ்டர் தான், இப்போ வந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கார். ஸோ அதே மாதிரி இவரும் போய் உட்காரக்கான வாய்ப்பு இருக்கலாம். 2026 உட்காரும்போது ஒரு சாதாரண மனுஷன் தான் உட்கார போகிறாரு. ஏன்னா நீங்கள் அதுக்காக என்கிட்ட இவ்வளோ கோடி பணம் இருக்குது, நான் போய் உட்காந்துருவேன். சில பேர் ப்ரொடிக்ஷனில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது. கட்சித் தலைவர் பேரெலாம் நீங்கள் லிஸ்ட்டில் கொண்டு வருவீங்க, அண்ணாமலை கொண்டு வருவீங்க. சில பேர் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை சொல்லுவீங்க. பல பேர்களை நீங்கள் சொல்லுவீங்க. நடிகர் விஜய் பேர் கூட அடிபட்டுச்சு. அவர் பல கோடி அதிபதி, அவருக்கு ஒரு விஐபி. உட்காரப்பட சாதாரண மனுஷன். 2026 சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் சாதாரண மனுஷன். அவர் உட்காந்து கொஞ்ச நாளில் வேணால் அப்படியே டக்குன்னு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கு நான் எக்ஸாம்பிளும் உங்களுக்கு சொல்லிட்டேன். குஜராத் சீஃப் மினிஸ்டர் தான் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இருக்கார். எப்படி ஆனார்? எல்லாம் நேரம் காலம் கூடி வரும்போது ஆகிட்டார். அந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு லாங் டைம் இருக்கிறதுனால இன்னொரு 1 இயர் இருக்குது. ஏன்னா இந்த ஏப்ரல் பிறக்கிறக்கே 2 மாதம் இருக்குது. அதுக்கு தான் அந்த ஏப்ரல், அப்போ தான் எலெக்ஷன் வருது. ஸோ இப்போ எலெக்ஷன் மூலிமா வருவாரா அப்படின்றது தான். நிறையா பேர் எலெக்ஷன் மூலிமா தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் மற்ற யூடியூப் சேனல்ஸ் இருக்கக்கூடியவங்க ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயத்தை தான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். இல்லை இடையிலேயே புரட்சியெல்லாம் வெடித்து அவர் வருவாரான்றது தீர்க்கதரிசனத்துக்கு நான் விட்டுறேன். இதில் போய் நான் ஒன்றும் கருத்து தெரிவிக்க விருப்பம் இல்லை. ஆனால் நான் சொன்ன கணக்குப்படி February 8 2025 February 8லேருந்து டிசம்பருக்குள்ளேயோ, இந்த ஆண்டு டிசம்பருக்குள்ளேயோ இல்லை அடுத்த ஆண்டு ஜனவரி 2026 ஜனவரிக்குள்ளேயோ ஒரு மாற்றங்கள் அதிரடியாக உருவாகும் போது, ஆட்சிகள் ஒருவேளை டிஸார்டர் ஆகுது, ஒருவேளை ஆட்சிகள் கலைஞ்சி போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆட்சி கவிழ்ந்தால் முன்னாடியே கூட அந்த ஏப்ரலுக்கு முன்னாடியே கூட 2026 ஜனவரியோ அந்த டேட்டில் கூட சீஃப் மினிஸ்டர் அவர் வந்துட்டு இல்லை நேரடியாக பிரைம் மினிஸ்டராக வருவாரான்றதெல்லாம் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாடாமஸ் ப்ரெடிக்ஷன் அந்த இருக்குது. அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நாஸ்டாடாமஸ் ப்ரெடிக்ஷனை தான் சொல்கிறாங்க. கோரக்கர் ப்ரெடிக்ஷன்லையும் இருக்குது, சித்தரையா ப்ரெடிக்ஷனில். அது மாதிரி நாஸ்டாடாமஸ் ப்ரெடிக்ஷனும் கூட சொல்லியிருக்காங்க. மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க நாஸ்டாடாமஸ் ப்ரெடிக்ஷனில். ஸோ பெரிய பதவியில் போய் தான் உட்கார போகிறான்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர்னு சொல்லலையே, நாஸ்டாடாமஸ் ப்ரெடிக்ஷனில் முதலமைச்சர் எங்கே சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள். தென் தமிழகத்திலேருந்து ஒருத்தர் வருவார், சாதாரண மனிதன். அவர் தமிழன்,
அவர் வந்து இந்த வேர்ல்டே ரூல் பண்ணுவார் அப்படின்றாங்க. ஸோ வேர்ல்டை ரூல் பண்ணுறதா ஃபஸ்ட்டு இந்தியாவோட தலைமை பதவி பெறணும். அப்போ தான் ரூல் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் உட்காந்து எப்படி ரூல் பண்ண முடியும்? ஸோ அவங்க வந்து சொன்ன கணக்குப்படி பார்த்தா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய ஆட்சிகள் வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லிட்டேன். இப்போ நடக்கக்கூடிய ஆட்சிகள் வந்து சாதாரண கம்பெனிகள்லாம் நடத்த முடியல. சாதாரண மக்கள் வந்து எல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்க. சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 5 lakhs டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க, மந்த்லி 10 lakhs டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. இல்லை வந்து ஒரு பார்த்தீங்கன்னா 30 லட்சம் 40 லட்சம் 10 லட்சத்துலேருந்து ஒரு 50 லட்சம் வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே இந்த ஆடிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜிஎஸ்டி கட்டுறதா இருக்கட்டும், ஐடி ஃபைல் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கெல்லாம் மிக மிக சிரமத்தில் இருக்காங்க. அவங்களுக்குலாம் எந்த சலுகைகளும் கொடுக்குறதில்ல. ஒரு வாட்டர் ஃப்ரீயாக கொடுக்குறதில்ல. கார்பரேஷனுக்கு அவங்க வாட்டருக்கு வரி கட்டணம், அதேமாதிரி எலக்ட்ரிசிட்டி பில். இப்போது சில ஃபாரின் கம்பெனிலாம் வரும்போது அவங்களுக்குலாம் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எலக்ட்ரிசிட்டி, இந்த வாட்டர் கன்சம்ஷன் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா ஃபாரின் கம்பெனிக்கு நிறையா சலுகைகள் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே தொழில் பண்ணுற பிஸ்னஸ் பீப்புளுக்கு எந்த சலுகையும் கொடுக்குறதில்ல. அதனால் எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் கொஞ்சம் கோபத்தில் இருக்காங்க இந்த ஆட்சியாளர்கள் மேலே. நம்ம உள்நாட்டு தொழிலதிபர்கள் கோபத்தில் இருக்காங்க. பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் தவிர சின்ன சின்ன முதலாளிகள் எல்லாமே இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி நான் சில ஓனர்ஸ் அப்படி பேசும்போது, சில ஓனர்ஸ் வந்து ஏன்னா பழக்கத்தில் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களாம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல மாற்றங்களை தான் எல்லாம் எதிர்பார்த்துருக்காங்க. மக்கள்லேருந்து சின்ன சின்ன அசோசியேஷன் ஓனர்ஸ், ஒரு கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஓனருமே இந்த ஆட்சியை மாற்றணும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ ஆட்சிகள் மாறணும்னா அதுக்காக நம்ம போய் இது பண்ணி மாற்ற முடியாது. இறைவனே வந்து இயற்கையாக அவங்களுக்கான காலகட்டத்தை முடிக்கும்போது அடுத்த ஒரு தமிழன் பிரைம் மினிஸ்டராக வரும்போது அவர் உலகத்தை ரூல் பண்ணும்போது உலகத்துக்கு ஒரு நல்ல ஆட்சி நடக்கும். அதுதான் இம்மார்டல் ரூலர். அந்த இம்மார்டல் ரூலர் வந்து ஒரு நல்ல சாதாரண மனிதனாக இருந்தால் தான் அவங்க சாதாரண மனிதனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்க வந்து கார்ப்பரேட் முதலாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அவருக்கு இது பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க பிரைம் மினிஸ்டர். ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து கார்ப்பரேட் முதலாளியை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் இப்போ எல்லா நாட்டிலையுமே ஆட்சி நடந்துருக்கு. ஸோ இப்போ இந்த இளம் நாட்டிகளுடைய ஆட்சி தான், இளம் நாட்டிகளுடைய நிழல் ஆட்சி தான் இந்தியாவில் நடக்குது. எல்லா நாட்டிலையுமே அப்படி தான் நடந்துருக்கு. ஸோ இப்போ இதை மாற்றுறது கொஞ்சம் கடினம் தான். ஆனால் இறைவன் நினச்சா மாற்றிடுவார். அதுக்கான காலகட்டம் தான் நான் இப்போ சொன்ன டைம் 2025 26 ஒரு 10 month எடுத்துக்கோங்க டைம், இல்லை ஒரு 1 year டைம். இதுக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் ஆகுன்றது என்னுடைய நம்பிக்கை. இது நடக்கும். ஆனால் நான் வந்து இனிமேல் வந்து இந்த தலைப்பில் அதிகமாக பேச போகிறது கிடையாது. வேறு தலைப்பில் தான் வீடியோ போட போகிறேன். அப்படி இல்லாட்டி இந்த தலைப்பில் நான் வீடியோ போடுறேன்னா இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா அதை பற்றி நான் பேசுவேன். அப்போ ப்ராக்கெட்டில் இம்மார்டலும் போட்டுக்குவேன், அதை பற்றி பேசுவேன். அவ்வளோதான். இம்மார்டலை பற்றி இனி வந்து நான் ஒன்றும் பெருசாக வந்து பேசுகிறதுக்கு வந்து ஒன்றும் கிடையாது. அதனால் மக்களே, நீங்கள் வந்து என்னுடைய இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஏன்னா சில பேர் வந்து நேற்று நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் தான் இம்மார்டல்னு நினச்சிக்கிட்டு இன்னும் உங்களுடைய காலங்களை வீணாக்குனீங்கன்னா இது வந்து பெரிய ஒரு இது. இந்த இம்மார்டல்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை. ஈஸியாலாம் போய் அந்த பதவியில் உட்காந்து முடியாது. ஒரு கவுன்சிலர் ஆகுறது எவ்வளோ கஷ்டன்றது முதல்ல புரிஞ்சு நடந்துக்குங்க. நான்லாம் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய இதை ஹிஸ்ட்ரியை கேட்டவங்களுக்கு தெரியும். ரஷ்யாவிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவர்கிட்ட 1 மணி நேரம் பேசியிருக்கேன். 1 மணி நேரம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டார். திருப்பி 1 மணி நேரம் பேசினார். ஸோ இப்போ அவர் என்னோடய ஹிஸ்ட்ரியை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இவ்வளோ பெரிய இதெல்லாம் அரசியல் நிகழ்வுகள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டார். அதெல்லாம் நான் வெளியில் சொல்ல விரும்பலை. பொறுத்திருப்போம். இறைவன் வழிவிட்டார்னா நல்லா ஆச்சு அமையும். கண்டிப்பாக இறையாட்சி அமையும். அதற்கு 1 year காலகட்டம் இருக்குது. பொறுத்திருப்போம். இம்மார்டலை பற்றி இனி நான் ஒன்றும் பெருசாக வீடியோ போடுறது ஒன்றும் இல்லை. ஏதாவது நிகழ்வுகள் நடக்கும்போது நான் எனக்கு இதே இறைவன் உணர்த்தினார்னா நான் வீடியோ போடுவேன். கொஞ்ச நாளைக்கு நான் வந்து அமைதியாக என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய அந்த வேலை தொழில் அதில் கவனம் செலுத்திட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட விளாடுறது, கோயிலுக்கு போகிறது, அமைதியாக ஆன்மீக வீடியோக்கள், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒரு ஆன்மீக வீடியோக்கள் வாரத்துக்கு 1 அந்த மாதிரி போட்டு அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதில் கமெண்ட்டில் வந்து என்ன ஏதுன்னு காரணம் கேட்காதீங்க எல்லோரும். ஸோ அமைதியாக நான் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒன்றும் பேசுகிறது ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ இதில் இடையில வந்து நிறையா பேர் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் இப்போ ரீசெண்டாக எனக்கு இது பார்க்கும்போது கூட அதை பற்றி பேசுவோமான்னு தெரில. இது பார்த்தோம், இந்த ஜாதகம்லாம் பார்க்கும்போது 2 சினிமாவில் கூட நீங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒருத்தர் ஜோசிக்காரர் சொல்லிவிட்டார். அதை வேறு என் ஃப்ரெண்டுங்க வச்சுக்கிட்டு, ஏப்பா நீங்கள் யூடியூப்பில் நல்லா தான் பேசுகிறேன், அப்படி கூட போடி தானே அப்படின்றாங்க. இப்போதைக்கு அந்த திட்டம்லாம் கிடையாது. அது ஒரு 1 year கழிச்சு தான், எல்லாமே 1 year கழிச்சு தான், இல்லை ஒரு 6 month கழிச்சு தான் எல்லாமே. அப்படி வச்சுக்கோங்க. அந்த 1 yearக்கு அமைதியாக பயணிக்க போகிறேன். அதனால் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நானும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. அடுத்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல. சண்டே ஏதாவது ஒரு வீடியோ ஃப்ரீயாக இருந்தால் போகிறேன். நன்றி, வணக்கம்.
ஓம் நம சிவாய.